சார் இந்தாங்க, இதில் அவங்க கேட்ட பணம் இருக்கு. நம்பி ஐயா கொடுத்துட்டு வர சொன்னார். இந்த பணத்தை கொடுத்து எப்படியாவது எங்கள் புனிதா அம்மாவை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுங்க சார். ஐயா, நம்பி சார் வரலைங்களா? நேற்று முழுக்க அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க. அதான் காசை என்கிட்ட கொடுத்து அனுப்புனார். தம்பி, புனிதா அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது இல்லை? அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் இந்த பணத்தை நாங்கள் வாங்க முடியாது. உங்கள் பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்துடுவோம். தம்பி, சார் என்ன சொல்கிறாரு? கடத்தல்காரங்க பணம் கொடுக்கலன்னா புனிதா அம்மா ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்களே. சார் என்ன சார் சொல்கிறீங்க? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பணத்தை கேட்டு அவங்க ஃபோன் பண்ணிடுவாங்களே. சார் பணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் அவங்க புனிதாவை ஏதாவது பண்ணிட்டா? ஐயோ, ஏங்க படித்த நீங்களே இப்படி பேசலாமா? ரவுடிங்க கிட்ட பணத்தை கொடுத்து பொண்ணை மீட்டுட்டு வந்தா அப்புறம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன மரியாதை இருக்கு? சார் புரியுது சார். அதுக்காக புனிதா லைஃபை எப்படி சார் ரிஸ்கில் வைக்க முடியும்? கடத்தல்காரங்க பேசின ஃபோன் நம்பரை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு வர ஃபோன் காலை வச்சு கம்பேர் பண்ணிட்டா புனிதா இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சார் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள புனிதாவை... கடத்தல்காரன் ஒருத்தன் தானா? அவன் கூட எத்தனை பேர் இருக்காங்க எதுவுமே தெரியல. ஆனால் ஒன்று, இந்த மாதிரி ஆளுங்க பணம் கிடைக்கிற வரைக்கும் புனிதாவை எதுவும் பண்ண மாட்டாங்க. சார் எனக்கு ஒரு யோசனை தோணுது. சொல்லுங்க கபிலன். சார் நம்ம கடத்தல்காரங்களுக்கு பணமும் கொடுக்கக்கூடாது, அதே நேரத்தில் புனிதாவை நம்ம காப்பாற்றி ஆகணும். சார் இந்த பேங்க்ல டூப்ளிகேட் கரன்சியை வச்சு கொடுத்துட்டா? கொடுக்கலாம், ஆனால் அதுலேயும் ஒரு ரிஸ்க் இருக்கு.